ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. இப்போ நாளைக்கு சித்தி டே, 24th நவம்பர். 4 நம்மளுக்கு தெரியும் தர்ஷன் டேஸ் இருக்குன்னு. 24th ஏப்ரல், 15th ஆகஸ்ட், 21st ஃபெப்ரவரி, அப்புறம் 24th நவம்பர். இப்போ இந்த 24th நவம்பர் தான் ஆசிரமத்தில் முதலாக தர்ஷன் டேயாக உருவெடுக்கிறது. 1920 24th ஏப்ரல் அன்று அன்னை வந்தார்கள். அப்போ வந்தபோது ஆரம்பத்தில் மற்றவர்கள் அன்னையை ஒரு சீடராக தான் கருதினார்கள். அரவிந்தரின் மற்ற சீடர்கள் கூட அன்னை, ஆனால் நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் மேல்நிலையில் இருக்கும் ஒரு சிஷ்யன் என்றுதான் அன்னையை பற்றி மற்றவர்கள் நினைத்தார்கள். அரவிந்தரும் அன்னையை கூப்பிடும்போது, அன்னையை பற்றி சொல்லும்போது மீரான் தான் சொல்லுவார். 1923-24 இதுல மீரான்னு சொல்லும்போது அவர் நிறுத்தி கொண்டு எம் மாத்திரம் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு அதான் சொல்லுவாங்க. 1924க்கு அப்புறம் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் என்றால், மீரா என்று சொல்லுவதற்கு பதிலாக அரவிந்தர் மதர் என்று சொல்ல ஆரம்பித்தார். மதரை கூப்பிடுங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நல்லிகாந்த குப்தம் சொல்லியிருக்கார். அதாவது அது ஒரு பெரிய திருநாள் என்று மீரா என்று சொல்லும் போது அரவிந்தர் அவரை மதர் என்று சொல்ல ஆரம்பித்தார் என்று. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆஷ்ரம் பில்டிங், அதில் அந்த சமயத்தில் இந்த சைட் போர்ஷன் நம்மளுக்கு கிடையாது. எங்கே இப்போது அன்னையன் அறையும் அரவிந்தர் அறையும் இருக்கிறதோ, அவர்கள் ஸ்டே பண்ணது லைப்ரரி ஹவுஸ். நுழைஞ்ச உடனே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அன்னை அரவிந்தரோட ரூம்ஸ் இருந்தது. அங்கே ஒரு பால்கனி இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஸோ ஈவினிங்ல அரவிந்தர் அங்கே ஒரு 7 மணிக்கு மேலே வருவார், அன்னையும் வருவார். அப்போ இருந்த சீடர்கள், அப்போ ரொம்ப கிடையாது, அவர்கள் அங்கே அசம்பிள் பண்ணுவாங்க. நளினிகாந்த குப்தா, அமிர்தா, புராணி இவர்கள் எல்லாம் அங்கே உட்காருவார்கள். அரவிந்தர் அவர்களுக்கு இந்த ஆன்மீக விஷயங்களை பற்றியும் இந்த நம்மளுடைய யோகத்தை பற்றியும் சில விஷயங்களை கூறுவார். அதேபடி என்ன ஆயிற்று என்றால், 24th நம்ம நார்மலி அது 8 மணிக்கு மேலே தான் அந்த மாதிரி அரவிந்தர் வந்த அப்புறம் அந்த மீட்டிங் நடக்கும். ஸோ ஈவினிங்ல என்ன ஆகும்னா, இவாள்லாம் பீச்சில் வாக்கிங் போயிடுவாள். ஒரு 5:30-6 மணிக்கு போயிட்டு ஒரு 7 மணிக்குள்ள திரும்பி அந்த மீட்டிங் அந்த மேலே அரவிந்தர் அன்னையுடன் அந்த அவருடைய சொற்களை கேட்கறதுக்கு 7 மணிக்கு மேலே அந்த பால்கனிக்கு போவாள். 24th நவம்பர் அதே மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பீச்சில் வாக்கில் இருந்தபோது 6 மணிக்கு அன்னை சொல்லி அனுப்பிட்டாங்க மற்ற ஒரு சிஷ்யரை வச்சு எல்லாரையும் உடனே இப்போ இந்த ஆசிரமத்துக்கு வர சொல்லி இன்னைக்கு சீக்கிரம் அந்த மீட்டிங் ஆரம்பிக்க போகிறது. அண்ட் ஒரு கோயின்சிடன்ஸ் என்னன்னா, அன்னைக்கு அங்கே 24th நவம்பர் 1926 அங்கே சேர்ந்த சீடர்களும் 24 பேர் மொத்தம். லிஸ்டே இருக்கு அதில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு. 24 பேர் அங்கே வந்தப்புறம் உள்ளிருந்து மெதுவாக அன்னையும் அரவிந்தரும் வந்தார்கள். அரவிந்தர் உட்கார்ந்து கொண்டார். அண்ட் சிறிது நேரத்துக்கு அப்புறம் ஒரு மௌன அமைதி அங்கே நிலவியது. எல்லாராலும் அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு ஏதோ ஒரு சக்தி வேலை செய்கிறது என்று அந்த ஒவ்வொரு தரையும் அரவிந்தர் அன்னை பக்கத்தில் உட்காரும்போது, அங்கே கீழே உட்காரும்போது அவங்களுக்கு பட்டுன்னு இருந்தது. அன்னைக்கு ரொம்ப பெரிய அந்த பிரம்மாண்டமான ஒரு ப்ரெஷர் அந்த எல்லாருக்குமே அதை அனுபவபூர்வமாக தெரிந்தது. சிறிது நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு அது ஏதோ ஒரு நடந்திருக்கிறது என்று பட்டது. அரவிந்தர் சைலண்ட்லி உள்ள திரும்பி போனார். அன்னையும் அவர் பின்னாடி உள்ள போன உடனே அங்க தத்தான்னு அரவிந்தர் கொடுத்த பேரு, அவங்க ஹாட்சன் அவர் பேர் நினைக்கிறேன், பிரிட்டிஷ் லேடி. அவங்க த லார்ட் ஹஸ் டிசெண்டட், த லார்ட் ஹஸ் டிசெண்டட் என்றார். அதுக்கப்புறம் அரவிந்தரை கேட்ட பொழுது அவர் சொன்னார், அதான் அதாவது என்ன நடந்தது என்றால்,
ஸ்ரீகிருஷ்ணர் என்னுடைய உடலில் அவதரித்தார் என்று. டிசென்ட் ஆஃப் கிருஷ்ணா இன்டு த பிசிக்கல், அது அன்னைக்கு ஏற்பட்டது. நிறைய பேர் அதை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டால், இதுக்கு அர்த்தம் என்றால் நீங்கள் சூப்ராமெண்டல்னு சொல்கிறீங்களே, அந்த சூப்ராமெண்டல் இறங்கி வந்து விட்டதா என்று. அப்போ அவர் சொன்னார், கிருஷ்ணர் வந்து ஆனந்தமயமானவர், ஆனா அவர் இங்கே கொண்டு வந்தது அந்த ஓவர் மைண்ட் என்று கூறப்படுகின்ற இந்த அபரார்த்தமான லோவர் ஹெமிஸ்பியரோட எல்லாத்தோட ஹையஸ்ட் ஒரு கான்சியஸ்னஸ். இதுக்கு முன்னாடி அந்த ஓவர் மைண்டுக்கு மேல போனவர்கள் திரும்பி வந்ததில்லை சூப்ராமெண்டலுக்கு. அபரார்த்தம்ங்கிறது லோவர் ஹெமிஸ்பியர் அண்ட் பரார்த்தம் என்பது ஹையர் ஹெமிஸ்பியர். மைண்டோட எல்லாத்தோட உச்சகட்ட நிலை, அதுதான் வந்து தேவர்களின் இருப்பிடம். நம்ம இந்திரன், குபேரன், வாயு, வருணன் என்றெல்லாம் கூறுகிறோமே, அந்த தேவர்கள் இருக்கும் இருப்பிடம் அந்த இடம்தான். இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த நம்ம 1956 இந்த சூப்ராமெண்டல் டிசென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சைத்தன்ய நிலையில் உணர முடியும் என்றால் அது வந்து அந்த ஓவர்மெண்டல் கான்சியஸ்னஸ் தான். இந்த ஹையஸ்ட் ஹெவன்ஸுங்கிறது அங்கதான் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஏன் இந்த இம்பார்ட்டன்ஸ்? இந்த ஓவர் மைண்ட் பிசிக்கல்ல வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு தெரியும், படிப்படியாக எவல்யூஷன் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் அதுக்கு மேலே இருக்கும் சைத்தன்யம் இறங்கி வந்து அந்த எவல்யூஷனை, அந்த ஆஃப் கான்சியஸ்னஸ் சைத்தன்யத்தின் எவல்யூஷனை படிப்படியாக மேலே கொண்டு சென்றது. ஆரம்பத்தில் ஜடம்தான் இருந்தது, உயிரென்றே இல்லை. அப்போ லைஃப் பிளேன் டிசென்ட் ஆன உடனே அங்கே உயிரில்லாத மேட்டரில் உயிர் ஏற்பட்டது. இன்னும் அந்த சயின்டிஸ்ட் ஏற்பட்டதுன்னு ஏற்றுக்கிறாங்க, பட் எப்படி ஏற்பட்டதுன்னு அவளுக்கு இன்னும் தெரியாது. அடுத்த நிலை என்ன ஆச்சுன்னா, அனிமல்ஸ் வர ஓரளவு வந்தாலும் மனது என்பது ஒரு சிறிய நிலையில்தான் இருந்தது. மனதின் முழுமை அப்போது கிடையாது, குரங்குகள்லாம் இருக்கும் போது. அப்போ there was a descent of the mental consciousness. அந்த இது மென்டல் கான்சியஸ்னஸ் வேலை பண்ண ஆரம்பிச்ச அப்புறம்தான் அந்த குரங்குலேருந்து மனிதன் வந்தான். மனிதன் வந்து முழுமையாக அதை தனக்குள் ஏற்றுக்கொண்டான். அந்த மென்டல் கான்சியஸ்னஸை நம்ம பார்த்துருக்கோம். மனுஷனோட மனசு வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகி என்னென்ன விஷயங்கள் அவனால் பண்ண முடிந்தது என்பது, இந்த ஆச்சரியமான விஷயங்கள் இப்போ பார்க்க உலகம் எல்லாமே இந்த மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து எவால்வ் ஆனதில் வந்தது. அண்ட் ஓவர் மைண்ட் என்பது மென்டல் கான்சியஸ்னஸ் வந்தாலும் யோக நிலையில் சில யோகிகளால் தான் அதற்கு செல்ல முடியும். அதுக்கு போகிறது ஏன்னா ஓவர் மென்டல்ல வந்து தான் இந்த காஸ்மிக் கான்சியஸ்னஸ்னு இருக்கு. நாம் வந்து எது சொல்கிறோம் இல்லையா, இந்த பிரம்மாண்டத்தையே தனக்குள் ஒன்றாக பார்ப்பது என்று இது வந்து கிருஷ்ணர் காண்பித்தார். யசோதைக்கு தன் வாயை திறந்து அப்போ காமிச்ச போது முழு பிரம்மாண்டமும் 7 உலகங்களும் அந்த அவருக்குள் அந்த அடக்கி வைத்ததை யசோதையால் காண முடிந்தது. ஸோ ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு இது இருக்கிறது. நம்ம யோகத்துல வந்து அல்டிமேட்லி அந்த மைண்ட், லைஃப், கடைசியாக பிசிக்கல் பாடி வரை இறைத்தன்மையை அடைய வேண்டும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆக வேண்டும். இதுக்கு ஒரு கதை கூட இருக்கு நம்மளுக்கு புராணங்கள்ல. அதாவது விஸ்வாமித்திரரை பற்றி, திரிசங்குவை பற்றி. விஸ்வாமித்திரர் தன் தப்போபலத்தால அந்த திரிசங்கு வந்து தன்னோட உடம்போடையே அவன் சொர்க்கத்துக்கு போக விரும்பினான். அந்த உடம்பு என்னோட நான் அப்படியே இருக்கணும்னு. அவனை மேலே சென்று அவர் வந்து தப்போ வலிமையால் விஸ்வாமித்திரர் அவரை அனுப்பித்து வைத்தார். ஆனால் சொர்க்கத்தின் வாசலில் அவன் சென்றவுடன் இந்திரன் என்ன சொல்றான்னா, இந்த பிசிக்கல், இந்த வந்து ஜடத்தால் ஆன உடம்பு இந்த உலகத்திற்கு வர முடியாது என்று அவன் தள்ளி விட்டுடுறான். அங்கேருந்து நீ வந்து இதுல இங்க உள்ள நுழைய முடியாதுன்னு. அப்போதான் பாதி வழியில விழும்போது விஸ்வாமித்திரர் அவனை நிறுத்தி திரிசங்கு சொர்க்கம்னு அவனுக்காக ஒரு ஸ்பெஷல் சொர்க்கத்தை வந்து அவரை வந்து உருவாக்குகிறார். அந்த கதை நம்ம கேட்டிருக்கோம். தலைகீழா தொங்கின்ற இருக்கான் திரிசங்கு, அவனை சுத்தி அவனுக்கு கேட்டபடி ஒரு சொர்க்கம் தன் தபோ வலிமையால் விஸ்வாமித்திரர் உருவாக்கிறார் இவரே தவிர. பட் இந்த அது வந்து அந்த உண்மையான ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ் இல்லை. ஸோ சூப்பர் மைண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வேலை செய்ய வேண்டும், சூப்பராமெண்டல் வர வேணும்னா அதுக்கு முன்னாடி இந்த ஹையஸ்ட் லெவல் நமக்குள்ள வரணும், இந்த பிசிக்கல்ல வரணும். அந்த டிசென்ட் ஆஃப் த ஓவர் மைண்ட் அதனால தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து அந்த வழியை திறக்கிறது. ஸோ
Sri Krishna came to establish the overmental consciousness. ராமர் வந்தது அந்த ஹையஸ்ட் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ். நரனாக இருந்து, ஒரு மனிதனாக இருந்து என்னென்ன உயர்ந்த குணங்களை வந்து வைத்திருக்க வேண்டுமோ அதெல்லாம் நாம் வந்து ஸ்ரீராமரின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த அவதாரமா வந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஓவர்மெண்டல் கான்சியஸ்னஸ் வந்ததுனால தான் இங்க இருந்தோம்னா அவர் தனிப்பட்ட முறையில் பல அதிசயங்களை நிகழ்த்தி காண்பித்தார். கோவர்தனத்தை தூக்கி காண்பித்தார். ஒரு மனித உடலால் அந்த கோவர்தனத்தை தூக்க முடியாது. அதை தூக்கி காண்பித்தார். இந்த போர் நடக்கும் பொழுது சூரியனை மறைய செய்தார். ஜெயத்ரதனை கொல்றதுக்கு தேவைப்பட்ட போது அந்த சூரியனை மறைய வைத்து திருப்பி தன் சக்தியால் அந்த சூரியனை திருப்பி வர செய்தார். அந்த மாதிரி அவர் நிறைய அந்த இதை பண்ணி காண்பித்தார். ஆனால் அந்த ஓர்மெண்டல் வந்து அங்கேதான் இருந்தது. அது தக்க தருணத்தில் தான் கீழே வரணும். அரவிந்தரும் அன்னையும் இங்கே அவதரித்தது இந்த சூப்ராமெண்டல், இந்த திவ்ய சைத்தன்யத்தை, முழுமையான திவ்ய சைத்தன்யத்தை இங்கே கொண்டு வருவதற்காக என்றதால் கிருஷ்ணர் வந்து அந்த அரவிந்தரின் உடலில் முழுமையாக கலந்து இரண்டரை கலந்து விட்ட போது அந்த ஓவர்மெண்டல் கான்சியஸ்னஸ், அவருடைய கான்சியஸ்னஸ் அரவிந்தருள் வந்து இறங்கியது. ஸோ அதுதான் சித்தி. அதனால்தான் அந்த சித்தி டேக்கு சித்தின்னு பேரு. அந்த சித்தி வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு பக்கம் அன்னை அவர் வந்து அதுக்கு கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடியே மதர்னு சொல்லிட்டு இருந்த பொழுது அந்த ஓவர்மெண்டல் கான்சியஸ்னஸ் 24th நவம்பர் அன்று அவரிடம் இறங்கி விட்ட பெண் அவர் என்ன சொன்னார் என்றால், இனிமே இந்த சூப்ராமெண்டலை இறக்குவதற்கு நான் வந்து ஒரு தபசை ஏற்கொள்ள வேண்டும். அதனால நான் இனிமே வெளியில வர மாட்டேன். 24th நவம்பருக்கு அப்புறம் அரவிந்தர் வந்து வெளியே வரவில்லை. அதுக்கப்புறம் 1927 பக்கத்தில் அந்த அடுத்த பில்டிங்கை வாங்கி அரவிந்தருடைய ரூமில் அரவிந்தர் வந்து இங்கேருந்து அங்கே போனது தான் ஒரு விஷயம், அவ்வளோதான். அதான் அவரை வந்து இப்போ வந்து எல்லாரும் கேட்ட பொழுது நான் வந்து 3 நாட்கள் மட்டும் உங்களுக்கு தரிசனம் கொடுக்குறேன். ஏன்னா அவள்லாம் உங்களை பார்க்காம எங்களால் இந்த மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு. அன்னை மற்றும் தான் அரவிந்தரை வந்து பார்க்க முடிந்தது. சம்பக்லால் கூட, அவருக்கு வந்து சேவகனாக இருந்த சம்பக்லால் அவர்கள் அந்த ரூம்ல இருந்தாலும் அரவிந்தரை பக்கம் இந்த ஒரு டீயை கொண்டு போய் வைக்கணும்னா வச்சுட்டு வந்துடுவார். அரவிந்தரை அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, நேரடியாக பார்க்க வந்து முயற்சி பண்ணாது என்றார். ஸோ அது நம்மளுக்கு தெரியும். 1924லேருந்து 1950 வரை 1926 1950 வரை 24 வருடங்கள் அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு தபசை வந்து ஒரே 2 ரூம்களுக்கு உள்ளேயே இருந்து வெளியே வராமல் அவர் வந்து என்ன எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு தீவிரமான ஒரு தபஸ் பண்ணி அந்த சூப்ராமெண்டல் கீழே வர்றதுக்கு அவர் வந்து. பட் அப்கோர்ஸ் அவர் வந்து நம்ம எல்லாருக்கும் பெரிய அருள் என்ன செய்தார் என்றால், சிஷ்யர்கள் அவருக்கு வந்து லெட்டர்ஸ் எல்லாம் எழுத முடிஞ்சது. அந்த லெட்டர்ஸுக்கெல்லாம் அவர் வந்து பதில் கொடுப்பார். அந்த பதிலை வச்சு நம்மளுக்கு இப்போ லெட்டர்ஸ் ஆன் யோகா 4 வால்யூமே இருக்குது இப்போ அரவிந்தரின் கடிதங்கள். அதில் எவ்வளோ, அது பெரிய பொக்கிஷம், நம்மளுக்கு கிடைத்த பொக்கிஷம். அதில் எவ்வளோ விளக்கங்கள் இருக்கின்றன. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஆரம்பித்தது என்றால் 15th ஆகஸ்ட் அன்னையின் பர்த்டே, 21st நவம்பர், 21st பிப்ரவரி, அப்புறம் 24th நவம்பர். இந்த 3 நாட்கள் மட்டும் வருடத்தில் அன்னையும் அரவிந்தரும் நம்ம பார்க்குற அந்த தர்ஷன் சீட்டு அந்த இடத்தில் அமருவார்கள். யாரெல்லாம் அவரை தரிசிக்க விரும்புகிறார்களோ ஒரு லைனில் வந்து அவரை தரிசனம் ஆசீர்வாதம் வாங்கி அந்த 3 நாட்கள் தான் இருந்தது. 4வது தர்ஷன் டே எப்போ ஆரம்பித்தது என்றால் 1938ல் அரவிந்தர் வந்து அவருடைய காலில் ஒரு அந்த புலித்தலையில் பட்டு கீழே விழுந்ததினால் அவருடைய கால் எறும்பு, தொடை எறும்பு முறிந்ததால் அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. தர்ஷன் கொஞ்சம் முன்னாடி தான், 24 நவம்பருக்கு முன்னாடி தான். அதனால 24 நவம்பர் தர்ஷன் கொடுக்க முடியலை, 21st பிப்ரவரியும் கொடுக்க முடியலை. ஸோ அப்போ வந்து நிறைய சிஷ்யர்கள் சொன்னாலும் நாங்கள் வந்து 15th ஆகஸ்ட் வரை காத்திருக்க முடியாது, நீங்கள் வந்து நடுவில் ஸ்பெஷலாக ஒரு தர்ஷன் ஏதாவது கொடுங்கோ அப்படின்னு. அப்போதான் அரவிந்தர் சொன்னார். அதாவது அன்னை 1920ல்
24th ஏப்ரல் அன்று வந்ததுதான் was the defeat of the Asuric forces. இந்த உலகத்தை தன் கையில் வைத்திருக்கும் அசுரத்தனமான சக்திகளின் முடிவு காலம் அன்று ஆரம்பித்தது. ஸோ அதனால இப்போ 21st ஃபெப்ரவரிக்கு அடுத்தது இப்போ 24th ஏப்ரல் அன்று நானும் அன்னையும் தரிசனம் கொடுக்குறோம். 1939 24th ஏப்ரல் தான் ஃபர்ஸ்ட் 24th ஏப்ரல் தர்ஷன் டே. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வி ஹேவ் நோ 4 தர்ஷன் டேஸ் அண்ட் 2 மகாசமாதி டேஸ். 17th நவம்பர் அண்ட் 5th டிசம்பர் இஸ் மகாசமாதி டே. நிறைய பேர் அதை வந்து தர்ஷன்னு சொல்கிற தர்ஷன் டே இல்லை, மகாசமாதி டே. அது ரெண்டும். ஸோ தர்ஷன் டே 4 இருக்கிறது நம்மளுக்கு. அண்ட் ஏன்னா இந்த யோகத்தில் 3 விஷயங்கள் இருக்கின்றன. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு 3 டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்மளுடைய சாதனையால் தகாத விஷயங்களை நாம் நிராகரிக்கும் போது, ரிஜெக்ட் பண்ணும்பொழுது, அண்ட் ஆஸ்பிரேஷனை வளர்த்து கொள்ளும் போது, அந்த அக்னியை வளர்த்து கொள்ளும் போது நமக்குள் இருக்கும் சைக்கிக் பீயிங், நம்மளுடைய இண்டிவிஜுவல் சோல், அது வந்து வெளி இருக்கும் நம்மளுடைய வெளி பர்சனாலிட்டியில் வந்து அது வந்து தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆரம்பிக்கிறது. சைக்கிக் பீயிங் ஸ்டார்ட்ஸ் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட், லைஃப் அண்ட் ஃபைனலி த பாடி. அது வந்து ஒரு அளவுக்கு போனப்புறம் தான் அந்த சைக்கிக் பீயிங் நம்மளுடைய ஆளுமையில் நாம் இருக்கிறோம். ஏன்னா நமக்குள் வந்து பல ஜன்மங்களில் நாம் வந்து போகிறோம் இருக்கிறோம் என்றால் அது நம்மளுடைய சைக்கிக் பீயிங். நம்மளுடைய பூத உடலான பிசிக்கல் வந்து அது வந்து ஒரு ஜென்மத்துக்கு அப்புறம் அதை எரிச்சுடுறோம், அது முடிஞ்சு போகிறது. அதே மாதிரி அந்த பூத உடல் போன அப்புறம் நம்மளுடைய பிராணமய கோஷம், பிராணமய உடல் அடுத்த கட்டமாக அது டிசால்வ் ஆகுது அந்த உலகத்தில், பிராணமய உலகத்தில், வைட்டல் வேர்ல்டு. அதுக்கப்புறம் கடைசியாக நம்மளுடைய மென்டல் பாடி, மனோன்மய கோஷம். சில சமயம் அந்த மென்டல் வேர்ல்டில் அது எவ்வளோ டெவலப்டாக இருக்கோ அதை பொறுத்து அதில் தான் வந்து அந்த யார் இருக்க முடிகிறார்களோ அவர்கள் தான் அந்த சொர்க்கத்தில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்கிறது. பட் அதுவும் பர்மனன்ட் கிடையாது, அதுவும் டிசால்வ் ஆகிடுறது. கடைசியாக சைக்கிக் பீயிங் இறை உலகத்திற்கு சென்று அன்னையின் சம்ரக்ஷணத்தில் அந்த பழைய ஒரு ஜென்மத்தில் வந்து அது வந்து இருந்ததில் என்னெல்லாம் அது வந்து ப்ராக்ரஸ் செய்ததோ, கிடைத்ததோ, அதை வந்து தனக்குள் முழுமையாக இறக்கிக் கொண்டு அடுத்த ஜென்மத்திற்கு திருப்பி அதே சைக்கிக் பீயிங் தான் வரும். அதுதான் அந்த சைக்கிக் பீயிங்கை வந்து இம்மார்டல் அமோங் மார்டல்ஸ். இந்த மிருத்யுவில் இருக்கும் இந்த இதில் ஏதாவது ஒரு மனிதனுக்குள் ஒன்று வந்து அழியாதது இருக்கின்றது, நிலையானது இருக்கின்றது என்றால் அது சைக்கிக் பீயிங். அதுதான் பல ஜன்மங்களில் வளர்ச்சி அளிக்கிறது. அது ஒரு லெவலை ரீச் பண்ண அப்புறம் தான் அந்த மனிதன் ஆன்மீக வாழ்க்கைக்கு ஊந்தப்படுகிறான். சைக்கிக் உள்ளே ஒரு ஃபார்மேஷன், அதோடு வந்து ஒரு கிளியர் பர்சனாலிட்டியாக ஃபார்ம் ஆன அப்புறம்தான் அந்த டேர்ன் வருது. அதனால தான் நம்ம பார்க்குறோம் எல்லோருக்கும் வந்து அந்த ஆன்மீகம் என்று இருக்குல்ல, ரிலீஜன் இருக்கு. பட் ரிலீஜன் இஸ் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி. பக்தி இருக்கலாம், பட் அது அதெல்லாம் மாற்றம் மனிதனின் நேச்சரில் வரதில்லை. ஒரு சாத்வீகமான மனிதனாக இருக்கிற 3 குணங்களில் அந்த ரஜஸ் குறையிறது, தமஸ் குறையிறது, சத்வமான அந்த சாத்வீகமான குணங்கள் அந்த பக்தியால் அந்த பூஜை புனஸ்காரங்களால் வளர்கின்றன. பட் அது வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ் தான். அது அடுத்த நிலைக்கு போகணும்னா அந்த சைக்கிக் பீயிங் வந்து வெளியில வரணும். ஏன்னா அந்த சைக்கிக் பீயிங் வந்தவுடன் தான் நம்மளுக்கு வந்து அந்த தெளிவு ஏற்படுகிறது. இறைவனை பக்தி மற்றும் செலுத்துவதோடு நம்ம நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இறைவனை அறிய வேண்டும், இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும். ஸோ அதுதான் அந்த யோக பாதையில் வருவதற்கு ஒரு இண்டிகேஷன். அண்ட் இதுக்கு முன்னாடி அரவிந்தர் வரதுக்கு முன்னாடி இந்த குறிக்கோணம் என்ன இருந்ததுன்னா, எப்படியாவது திருப்பி இந்த அழிவு நிலையில் இருக்கும் உலகத்தில் புனரப்பி ஜனனம் புனரப்பி வரணும், எத்தனை தடவை வந்து போகிறது, எனக்கு முக்தி வேணும்னு. முக்தினா இந்த இதில் திருப்பி ஜன்மத்தில் வராமல் அந்த இறைநிலையிலேயே மேலேயே அங்கே இருந்து விட வேண்டும் என்று அந்த முக்தியைத்தான் ஒரு குறிக்கோளாக வைத்திருந்தார்கள். அதுக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா சூப்ராமெண்டல் இல்லாமல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றியும் அந்த அமரத்துவத்தை, அந்த இம்மார்டாலிட்டியை இங்கேயே
இந்த பிசிக்கல் வேர்ல்டுல இருந்து அதை வந்து நிலைநாட்டி அதில் இருப்பது தான் நம்ம சூப்ராமெண்டல் யோகாவின் குறிக்கோள். அதுதான் ஆரம்பத்திலேயே இந்த சிருஷ்டியை ஏற்படுத்திய போது இறைவனின் குறிக்கோள். நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் சங்கல்பமே இறைவனின் மனத்தில் என்ன ஏற்படும், நான் தனியாக இருக்கிறேன், ஏகோகம் பௌஸ்யாமக, நான் பலவாக ஆக விரும்புகிறேன் என்று. அதுதான் இந்த படிப்படியாக எவல்யூஷன் ஆகி மனித சைத்தன்யம் வரை வந்திருக்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் அந்த முழுமையான திவ்ய சைத்தன்யம் வரணும்னா அதுக்கு முன்னாடி இறங்க வேண்டிய ஒரு கான்ஷியஸ்னஸ், இன்றியமையாத கான்ஷியஸ்னஸ் தான் அந்த ஓவர்மெண்டல் கான்ஷியஸ்னஸ். அதன் சித்தி 24th ஏப்ரல் நவம்பர் அன்று 1926 நடந்த பிறகு அரவிந்தர் வந்து அதனால தான் சரி இப்போ ஓவர் மைண்ட் இறங்கி விட்டது இங்கே, இப்போ வந்து முழுமையாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த சூப்ராமெண்டலை நான் கொண்டு வர வேண்டும் என்று. நார்மலி இந்த மாதிரி ஒரு சைத்தன்யம் இறங்கின அப்புறம் பல லட்சம் வருஷம், பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் தான், சில லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் அதோட வந்து ரிசல்ட் தெரியும். பட் அன்னையும் கூட வந்து விட்டது என்றால், ஏன்னா அன்னை வந்து அந்த பராசக்தி. ஸோ அன்னையின் செயல்பாட்டால் இந்த ஓவர்மெண்டல் கான்ஷியஸ்னஸ் என்பது முழுமையாக அதை வந்து அன்னை வந்து செயல்பாட்டில் கொண்டு வந்து அந்த அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நிறைய ஒரு வந்து உதவி இருக்கும் என்று. அதனால்தான் அந்த 24 நவம்பருக்கு அப்புறம் அரவிந்தர் சொல்லிவிட்டார், நான் ஒரு அந்த சூப்ராமெண்டலை கொண்டு வரும் குறிக்கோளில் ஈடுபடுவதால் ஆசிரமத்தின் முழு பொறுப்பும் சிஷ்யர்களின் பொறுப்பும் முழுமையாக இனி அன்னை பார்த்து கொள்ளுவாள். இப்போ நீங்க வந்து சரண்டர் அன்னைக்கு தான் செய்ய வேணும் என்று. அன்னையிடம் சரண்டர் செய்தால் எனக்கு சரண்டர் செய்வதற்கு, ஏன்னா நானும் அன்னையும் அன்னை என்னுடைய ஜூனியரோ என்னோட கொஞ்சம் இதுல ஒரே அந்த இறை சைத்தன்யத்தின் இரு வடிவங்கள். ஏன்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்தது ஆனந்தமயா, ஆனந்தமயமான ஸ்ரீகிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி வந்த அவதாரம். அதுக்கு அடுத்த வந்த அவதாரம் வந்துதான் சித் தபஸ், ஆனந்த சச்சித் ஆனந்தம்னு சொல்றோம் இல்லையா, அந்த இறைவனை பற்றி. சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ், அதோட அவதாரம்னு சொல்றோம். சத்து இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த சத்து தான் முன்னாடி வந்து கல்லாகி மண்ணாகி மரமாகி தாவரமாகி அது வருது. அந்த ஏதோ இருக்கு இல்லையா, அதுதான் அந்த எக்ஸிஸ்டன்ஸ். சத்து தான் அதை வந்து இந்த ஆதாரம், இந்த மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் இல்லாம வந்து கல்லும் வர முடியாது, மண்ணும் வர முடியாது, மரமும் வர முடியாது, குரங்கும் வர முடியாது, மனிதனும் வர முடியாது. அந்த சத்து தான் அதோட உருமாற்றம் ஏற்பட்டு ஏற்பட்டு வந்துன்னு இருக்கு. பட் அதுக்கு அடுத்த 2 விஷயங்கள் அதோட அவதாரம் ஏற்படுது. நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் அவதாரம் மென்டல் லெவல்ல இருந்தது, அது வந்து ஸ்ரீராமரின் அவதாரம். ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே கொண்டு வந்தது தனிப்பட்ட முறையில், அது வந்து அவருடைய அவதாரத்தின் போல், அதுதான் அந்த ஓவர் மைண்ட் கான்ஷியஸ்னஸ். அதோட அவருடைய பேசிஸ் ஆனந்தமயம். அரவிந்தர் அன்னை வந்தது வாஸ் த டிசென்ட் ஆஃப் த சித். ஏன்னா அது வெறும் சித் மாத்திரம் இல்லை, சச்சித்தானந்தம் சொல்லணும், சித் தபஸ், கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ். அதனால தான் டூவல் அவதார், இரண்டாக ஒரே சமயத்தில் அந்த சக்தியுடன் அந்த அரவிந்தர் இங்கே வந்தார். ஏன்னா அந்த சூப்ராமெண்டல் இங்கே வர வேண்டும் என்றால் அந்த சூப்ராமெண்டலை நடத்தும் அந்த பராசக்தியும் இங்கே வந்து அவதரிக்க வேண்டும், அந்த அவசியம் இருந்தது. சாவித்திரியில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த லைன்ஸ் இருக்கு நம்மளுக்கு எப்படி இந்த திருவுருமாற்றம் ஏற்படும் என்பதற்கு. This light comes not by struggle or by thought. In the mind silence, the transcendent acts. And the hushed heart hears the unuttered word. இதுக்கு முன்னாடி இந்த இதுல நீங்க ஓவர் மைண்ட் வர போகணும், முக்தி போகணும், நீங்க ஒரு தபஸ் பண்ணி முயற்சி செய்து தன்னுடைய அந்த தப்போ வலிமையால் உங்களால் இந்த இதுல இருந்து விடுதப்பட வேண்டும் முடியும். ஆனால் இங்கே மாற வேண்டும். அதுக்கு தான் அடுத்த லைன்ஸ் வருது. This light comes not by struggle or by thought. In the mind silence, the transcendent acts. And the hushed heart hears the unuttered word. A vast surrender was his only strength. The vast surrender என்பது அந்த ஓவர் மைண்ட் கான்ஷியஸ்னஸ். ஏன்னா வாஸ்ட் சரண்டர் என்ன, அந்த அடுத்த இது யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுவது என்றால் நம்மளுடைய சின்ன ஒரு மனதின் லிமிட்ஸும்
முழுமையாக அந்த உடைந்து போய் விரிந்து பறந்து இருக்கும் இந்த பிரம்மாண்டத்தின் சைத்தன்யத்துடன் ஒன்றி விடுவது. அதுதான் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ். ஸோ அஸ்வபதியோட அந்த யோகத்தில் அந்த நிலை என்ன வருது? வாஸ் சரண்டர் வாஸ் இஸ் ஒன்லி ஸ்ட்ரெங்க். அதுக்கப்புறம் என்ன ஏற்படுறது? A power that lives upon the heights must act. Bring into life's close room the immortal's air and fill the finite with the infinite. அந்த குறுகிய வரம்புடைய அந்த சின்ன சைத்தன்யத்தை இறைவனுடன் அந்த முடிவே இல்லாத சைத்தன்யமாக மாற்ற வேண்டும் என்றால் அதுக்காக அந்த அன்னை அந்த ஆத்திய சக்தி இங்கே அவதரிக்க வேண்டும், இங்கே இறங்க வேண்டும். ஏன்னா இது வந்து நம்ம இண்டிவிஜுவல் லெவல்லையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நம்மளுக்கு மைண்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவதற்கு இருந்தாலும் வைட்டல்ல சேஞ்சஸ், அதாவது ஒரு டிசைசிவ் சேஞ்சஸ் கொண்டு வரதா இருந்தாலும் பிசிக்கலை ஃபைனலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் அதை செய்வது வந்து அன்னையின் சக்தி, மதர்ஸ் ஃபோர்ஸ். அன்னையை நம்ம கூப்பிடும் பொழுது முழுமையாக நம்ம வந்து அந்த சின்சியராக இருக்கும் பொழுது இது நிறைய சாதகர்கள் உணர்ந்திருக்கு. அன்னையோட ஃபோர்ஸு தலைமையிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உள்ளே இறங்குவது அதை உணர்ந்திருக்கிறார்கள். குண்டலினி யோகத்தில் கீழேந்து சக்தி மேலே போகும், பிரம்மரந்திரத்தில் கடைசியாக அதோட நோக்கம் முக்தி. இங்கே கீழேந்து மேலே போகாது, மேலேந்து கீழே இறங்கும். தலையின் உச்சத்தில் இருக்கும் அந்த பிரம்மரந்திரம் வழியாக நம்மளுடைய ஆக்யா சக்கரத்தை, நம்மளுடைய விசுத்தியை அடுத்த கட்டமாக நம்மளுடைய ஹார்ட்டில், தட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த சைக்கிக் பீயிங் அண்ட் த டிவைன் மதர். அதை பண்ணப்பறம் இந்த கீழே இருக்கும் சக்கரங்கள் ஆர் மோர் கன்சர்ன் வித் த ஃபிசிக்கல். அதை மாற்றுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ 4-5 பேரை மாத்திரம் மாற்றிடுற மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. இது முழு உலகத்தின், எப்படி ஒரு குரங்கிலிருந்து மனிதன் வந்த அப்புறம் உலகமே மாறி போய் விட்டதோ, மனிதனிலிருந்து இந்த திவ்ய அதிமானச புருஷன் வரும் பொழுது திருப்பி உலகம் முழுமையாக மாறிவிடும். அதனால அந்த ஆக்ஷனுக்காக அன்னையும் அரவிந்தரும் வந்திருக்கிறார். இவ்வளோ இதுல வந்து அந்த இது இந்த கொஸ்டனை ஃபர்ஸ்ட் கேட்டது அந்த 1926 இந்த சித்தி டேக்கு அப்புறம் அந்த டிவைன் மதரை பற்றி அரவிந்தர் கூறும் பொழுது கபாலி சாஸ்திரியா தான் கேட்டார். அதாவது நீங்க வந்து இந்த டிவைன் மதர் என்று குறிப்பிடுவது நம்ம ஆசிரமத்தில் இருக்கும் அன்னை தானா அப்படின்னு. ஏன்னா அவர் ஸ்ரீவித்யா உபாசகர். ஸோ அப்போ வந்து அரவிந்தர் எழுதிய அந்த அவருக்கு எழுதிய பதில் தான் அந்த புக், த சின்ன புக் ஸ்ரீ அன்னை த மதர். அன்னையின் சக்திகளை பற்றி விரிவாக கூறுகிறார். அன்னை வந்து ஆத்திய சக்தி. அன்னையின் 4 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒவ்வொரு ஆஸ்பெக்டை பற்றியும் அதில் எழுதியிருக்கார். மாகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி. ஒவ்வொரு ஆஸ்பெக்டும் நம்மளுக்கு என்ன செய்கிறது? மாகேஸ்வரி நம்ம மென்டல் கான்ஷியஸ்னஸ்ல ஆக்ட் பண்ணுவார். வைட்டல்ல 2 பார்ட் இருக்கு. ஒன்று பார்ட் விச் இஸ் த பவர், ஒன் பார்ட் விச் இஸ் த எமோஷன்ஸ். இந்த பவர் பார்ட் மேல ஆக்ஷன் பண்றது மகாகாளி. எமோஷனல் பார்ட் மீது டைரக்ட் ஆக்ஷன் ஏற்படுவது மகாலட்சுமியால். கடைசியாக ஃபிசிக்கல், அந்த ஃபிசிக்கல் கான்ஷியஸ்னஸில் ஆக்ட் பண்ணுறது மகா சரஸ்வதி. இந்த 4 ஆஸ்பெக்டை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆசிரமத்தில் நிறைய அந்த லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை யூஸ் பண்ணுவாள். அதில் அந்த 4 ஆஸ்பெக்டோட அந்த இதுவும் டெஃபினேஷனும் இருக்கு. ஸோ இந்த சக்திகள் முன்னாடியே இருந்திருக்கின்றன. அதை இங்கே கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஓவர் மைண்டில் தான் இருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது, டைரெக்டாக இங்கே இறங்கி ஆக்ட் பண்ணல. இந்த 4 ஆஸ்பெக்டும் இங்கே பூ உலகில் இறங்கி ஆக்ட் பண்ணுறது இந்த 26 நவம்பருக்கு அப்புறம் தான், 24 நவம்பருக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தது. அதில் வரும் நம்மளுக்கு இந்த 4 டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய இந்த ஒன்றும். அதாவது அதாவது மகாகாளிதை எப்படி வரும்னா ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகா பாப்ப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்தே. லக்ஷ்மியை வந்து சென்ட்ரல் காடஸை வச்சு அந்த 4 ஆஸ்பெக்ட் பேசப்படும் பொழுது ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரேங்கிறது வந்து மகாகாளி. அப்புறம் பத்மாசன ஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேஷி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்தே, மகாலட்சுமி.
அண்ட் சரஸ்வதியை பத்தி சொல்லும்போது ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜெகஸ்திதே ஜெகன்மாதா. ஏன்னா பிசிக்கல் வேர்ல்டுக்கு எல்லாத்தோட க்ளோஸா இருப்பது மகா சரஸ்வதி ஆஸ்பெக்ட். ஜெகஸ்திதே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. அண்ட் மாகேஸ்வரியை பற்றி சொல்லும்போது யோகஜே யோக சம்பூத்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு அந்த அதுக்கு முன்னாடி அந்த லைன்ஸ் வரும். அந்த 4 ஆஸ்பெக்டும் இருக்கு. அந்த 4 ஆஸ்பெக்டும் அன்னையின் ஆத்திய சக்தியின் 4 ஆஸ்பெக்ட்ஸ். அந்த 4 ஆஸ்பெக்டும் இங்க வந்து இந்த 4 இதுல, அதாவது நம்மளுடைய மென்டல், வைட்டல், பிசிக்கல் அண்ட் சைக்கிக், இதுல வந்து அந்த ஆஸ்பெக்ட்ஸ் மூலமாக ஆக்ஷன் ஏற்படுகிறது. அது மூலமாக அவை பிரிலிமினரி சேஞ்சஸ் வந்த பொழுது, அந்த பியூரிஃபிகேஷன் சஃபிஷியன்ட் ஏற்படும் போது தட் இஸ் த டைரக்ட் ஆக்ஷன் ஆஃப் த ஆத்திய சக்தி. அது வந்து 1956க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கிடைத்திருக்கிறது. ஏன்னா சூப்ராமெண்டல் வந்தாதான் ஆத்திய சக்தி டைரக்டா ஆக்ட் பண்ணுவார். அரவிந்தரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த சாதனையில் ஆரம்பத்தில் சாதகர்களுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது, அவ்வளோ ஈஸி இல்லை இந்த சாதனை அந்த சமயத்தில். 1920லேருந்து 1956 வரை. அப்போ அவர் சொன்ன சூப்ராமெண்டல் வந்து விட்டால் நிறைய இப்போ உங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் வந்து முழுமையாக அது போய்விடும்னு. ஏன்னா சூப்ராமெண்டல் டிசன்ட் ஏற்பட்டு விட்டால் ஆத்திய சக்தியின் ஆக்ஷன் டைரக்டாக இந்த பிசிக்கல் வேர்ல்டில் ஏற்படும். அதுதான் 1956 வந்து 29 February அன்று கோல்டன் டே அன்று அந்த சூப்ராமெண்டல் எப்படி 1926 ஓவர் மைண்ட் கான்ஷியஸ்னஸ் இறங்கியதோ அதே மாதிரி 1956 29 February அன்று அந்த சூப்ராமெண்டல் கான்ஷியஸ்னஸ் கீழே இறங்கியது. அதுக்கப்புறம் தான் அன்னை ஃபர்ஸ்ட் தன் உடலில் அந்த திருவுருமாற்றத்தை கொண்டு வருவதற்கு 1956லேருந்து அந்த யோகத்தை ஆரம்பித்தார். அதுதான் அந்த அஜெண்டாவில் அதோட பற்றி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. 1970 அன்னைக்கு அன்னை சொன்னார், நவ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த பிசிக்கல் இஸ் நோ லாங்கர் an impossibility, it is done. நிறைய பேர் வந்து அந்த கொஸ்டின் கேட்கிறா இல்லையா, அன்னை 1973 கிளம்பிட்டான்னு உடலை விட்டு விட்டார் என்று. ஏன்னா என்ன விஷயம் இங்க செய்ய வேணுமோ இந்த ஃபியூச்சருக்காக, இந்த உலகத்தின் மாற்றத்திற்காக, சூப்ராமெண்டலைசேஷனுக்காக அதை அன்னை செய்து முடித்து விட்டு தான் அதுக்கப்புறம் தன்னுடைய உடலை விட்டாள். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நாம நினைச்சுக்கணும், அதாவது ஆத்திய சக்தியின் விருப்பம் இல்லை என்றால் அங்கே ஒன்றுமே நடக்க முடியாது. அன்னை உடலை நீத்தது வெளியிலேருந்து வந்து நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி புரியவில்லை என்றாலும் அந்த வேலையை முடித்து விட்டு, நமக்காக அந்த வேலையை முடித்து விட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அன்னையும் சொன்னான் 1956 அந்த சூப்ராமெண்டல் டிசன்ட்டுக்கு அப்புறம் நியூ வேர்ல்ட் ஹஸ் டிசெண்டட். ஒரு புது உலகம் இங்கே வந்து விட்டது ஆல்ரெடி. அண்ட் போத் ஆஃப் தெம் ஆர் எக்ஸிஸ்டிங் பேரலலி. புது உலகம் தான் சூப்ராமெண்டல் வேர்ல்ட். அண்ட் இட்ஸ் நாட் தட் திஸ் வேர்ல்ட் வில் பிகம் த சூப்ராமெண்டல். இந்த உலகம் மாறுற மாதிரி இருக்காது. ஏன்னா இது எல்லாமே ஒரு விதத்துல என்ன சொல்லலாம்னா ஒரு அந்த ஒரே சத்தியத்தின் ஒரு லீலை வெளிப்பாடு. ஸோ அரவிந்தரை பத்தி முன்னாடியே அன்னை சொன்னார், he is there in the subtle physical, the true physical, and those of you who have the consciousness to be able to access that can see Sri Aurobindo in the subtle physical. இப்போ அந்த 1973க்கு அப்புறம் அன்னையும் அந்த சட்டில் பிசிக்கல் வேர்ல்டு இருக்கா. அதாவது இது வந்து வெளித்தோற்றம், இந்த உலகம் மாயை இல்லை. பட் அந்த வெளித்தோற்றத்திற்கு பின்னாடி 1956க்கு அப்புறம் 1970 வரை அன்னை செய்த யோகத்தால் அந்த உண்மையான அந்த சூப்ராமெண்டல் வேர்ல்டு முன்னாடியே வந்தாச்சு. இப்போ நாம வந்து இங்கேருந்து அங்க நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்மள. இப்போ வந்து ஒரு பிசிக்கல், அதாவது மென்டல் வந்து சூப்ராமெண்டலைஸ் ஆயிடுத்து, வைட்டல் ஆயிடுத்து ஒரு மனுஷனுடன், அவனுடைய அந்த பிசிக்கலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுத்துனா அவன் முக்திக்கு போக மாட்டான். அவன் அந்த சட்டில் பிசிக்கல் நியூ வேர்ல்டுல அவனுக்கு ஒரு இடம் கிடைச்சிரும். நிறைய சாதகர்களை பற்றி சொல்லியிருக்காரு. இவர்கள் வந்து உடனே அந்த ஒரு பெரிய ஒரு ஷிப்பை பற்றி சொல்லுவா, அதில் செலக்ட் பண்ணுவா, அதாவது ரெடி ஆயிட்டியா, பிசிக்கல் உன்னுடைய அந்த அளவுக்கு மாறிவிட்டதா என்று. ஸோ இந்த சூப்ராமெண்டல் வேர்ல்ட், இந்த புது உலகம்
சொர்க்கத்தினும் அரியதான ஒரு ஒரு உலகம், ஒரு நிரந்தரமா நிலையான உலகம் இங்கே இருக்கிறது இப்போ கூட. அப்ப அங்க சொல்லுவா, அங்க கூட நீங்க வந்து இப்போ போனா, இப்ப அங்க அரவிந்தரின் ரூமும் இருக்கு ஆசிரமத்துல இருக்கிற மாரி, அங்கே அரவிந்தர் இருக்கிறார் இந்த சட்டில் பிசிக்கல் வேர்ல்டு. அதே இப்போ வந்து அன்னை தன்னை பத்தி சொல்லல. பட் வி கேன் அஸ்யூம். இந்த உடலை இந்த உலகத்தில் இருக்கும் இந்த உடலை 1973ல அன்னை விட்ட பின், ஷி இஸ் ஆல்சோ தேர் வித் ஷி அரவிந்தோ இன் தட் சட்டில் பிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மேபி ஃபியூ அதர்ஸ். நம்மளுக்கு தெரியாது. அங்க நளினிகாந்த குப்தா, ஏபி புராணி, அமிர்தா அவர்கள்லாம் இப்ப எங்கே இருக்கிறார்கள்? அங்க இருக்கிறார்களா? எப்படி இருக்கிறார்? அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாது. நம்மளுக்கு வந்து இந்த அஷ்யூரன்ஸ் போறோம். அதாவது அந்த அன்னையும் அரவிந்தரும் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தார்களோ, அந்த நோக்கத்தை முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டு அவர்கள் வந்து அந்த புது உலகத்தில் இருந்தபடி நம்மை இங்கே வந்து நம்மளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கு. ஏன்னா அது வந்து ஜஸ்ட் parallel டு ஈச் அதர். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து எப்படியாவது சொல்லணும்னா, அன்னை முன்னாடியே சொல்லியிருக்கேன். த சைக்கிக் எக்ஸிஸ்ட்ஸ் இன் த 4th டைமென்ஷன்னு. இப்போ நம்ம கார்ட்டூன் பார்க்குறோம். நெறைய. அந்த கார்ட்டூனுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, கார்ட்டூன் வந்து 2 டைமென்ஷனல். இங்கேருந்து நாம அத பார்க்கும்போது, எவ்வளவுதான் அங்க கேரக்டர்ஸ் பேசுறதோ, குதிக்கிறதோ, அடி வாங்குறதோ, அடிக்கிறதோ, நம்மளுக்கு சிரிப்பு ஏன் வருதுன்னா, அது வந்து அங்க 3 டைமென்ஷன் இல்ல. நம்மளுக்கு ரியாலிட்டி 3 டைமென்ஷனல். வி லிவ் இன் அ 3 டைமென்ஷனல் ரியாலிட்டி. அந்த அன்னை இன்னொரு இடத்துல சொல்லுது, தி டிவைன் இஸ் த 4th டைமென்ஷன்னு. அதான் துரியம்னு சொல்லுவார். துரியம்னா 4th. துரியம் ஸ்வித்துன்னு அந்த நிலை. அதாவது அந்த ஜாக்ரத், சுஷுப்திக்கு அப்புறம் அந்த துரியமான அந்த நிலை தான் இறை நிலையில் நாம முழு சைத்தன்யத்துடன் இருக்கும் நிலை. அந்த 4th டைமென்ஷன்ல ஒண்ணு இருந்தா, எப்படி நம்மளுக்கு கார்ட்டூன் வேர்ல்டு வந்து அன்ரியலாக தெரிகிறது. அது அன்ரியல் இல்ல. கார்ட்டூன் ரியலா இருக்கு. ஆனா அதுக்கு வந்து நாம அந்த முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற முக்கியத்துவத்துக்கு மிக்கி மவுஸ யாரோ அடிச்சா நாம வந்து அழ முடியாது. இப்போ மிக்கி மவுஸ்க்கு இப்படி அடிச்சுட்டாங்க. டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்கும்போது, ட டாம் வாங்குற அந்த அடி தலையில இது பண்ணும்போது, நம்ம அதுக்கு அழுகை வருதா நம்மளுக்கு? சிரிப்பு தானே வருது. ஸோ அதே மாதிரி அந்த சைக்கிக் பீயிங்கே ஒரு அளவுக்கு நம்மளுக்கு வந்து சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனா, நம்ப வி ஆர் லிவிங் இன் வாட் இஸ் கால்ட் த இன்னர் கான்ஷியஸ்னஸ் விச் இஸ் க்ளோஸ் டு த டிவைன். அண்ட் அப்போ நம்ம அந்த உலகத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு வந்து ஒரு சிரிப்பு தான் வரும். அன்னையே சொல்லியிருக்கா. இப்போ நான் இந்த சைத்தன்யத்திலிருந்து உலக மக்களின் கவலைகளும் அவர்களுடைய நோக்கங்களையும் பார்க்கும்போது, ஏன்னா இது வந்து நிலையே இல்லையே. உங்களுக்கு படுறது ஏதோ 100 வருஷத்துக்குள்ள. அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடியும் எங்க இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. 100 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க இந்த உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிடுது. உங்களுக்கு அந்த வாழ்க்கை அதோட இது கிடையாது. உங்கள யாரோ நினைவு வச்சுட்டு இருப்பா. பட் நீங்க எங்க போறீங்க? எதுக்காக வந்தீங்க இங்க? ஸோ அந்த இதுதான் நம்மளுடைய அந்த நியூ வேர்ல்டுங்கிறது. அது வந்து முன்னாடியே இங்க வந்து விட்டது. அதோடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தான் இந்த சித்தி டே. ஏன்னா அந்த ஓவர் மென்டல் கான்ஷியஸ்னஸ் முதல்ல வந்து இறங்கின பிறகு, அந்த ஓவர் மைண்ட நாம வந்து enable the action of the 4 aspects of the mother here directly. அந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ் மூலமாக இப்போ வந்து ஃபைனலி பராசக்தியான பராபட்டாரிகாவான அந்த ஆத்திய சக்தியான அந்த டிவைன் மதர் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட் ஹியர் இன் த ஃபிசிக்கல் வேர்ல்டு, இன் த சட்டில் ஃபிசிக்கல் வேர்ல்டு. ஸோ அதனால தான் இப்போ கூட நாம் வந்து அன்னையை அழைத்தால் பல விதங்களில் அன்னையுடைய ஆக்ஷனை நம்மளால செயல்பாட்டை உணர முடிகிறது. எவ்வளோ பேர் எவ்வளோ இன்ஸ்டன்ஸ் இல்லை. பட் அது வந்து கண்டினியூஸாக இருக்கிறது இல்லை. ஏன்னா ஜென்ரலி அந்த இன்டென்ஸ் கால் எப்போதும் நம்ம ரொம்ப ஒரு கவலையிலையோ ஒரு ப்ராப்ளத்துலேயோ இருக்கும்பொழுது ஒரு இன்டென்சிட்டி வருது உள்ளேருந்து அந்த காலோட. அந்த இன்டென்சிட்டியோட அந்த சைக்கிக் பீயிங்கும் கொஞ்சம் அந்த சமயத்தில் முன்னாடி வருகிறது. பழக வேண்டியது என்னன்னா, ஒரு டே டு டே பேசிஸ் அந்த இன்டென்சிட்டி இருக்கணும். ஸோ அன்னை அதை பற்றியும் சொல்லியிருக்காரு. 4 தர்ஷன் டே மற்றும் மனதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அன்னை அரவிந்தரை நினைத்து அந்த தர்ஷன் டேஸில் மற்றும்
இவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த தர்ஷன் டேல இருக்கும் அந்த மற்ற நாளைக்கெல்லாம் நம்ம நார்மல் ரூட்டீன்ல வந்துடுறோம். ஏதோ கொஞ்ச நேரம் அன்னை அரவிந்தருடைய அந்த இதில் கொஞ்சம் ஒரு பூவை வைத்து ஒரு ஊதுவத்தியை காமிச்சு விட்டு ஏதோ வேலை முடிஞ்ச மாதிரி. எவ்ரி டே யூ ஷுட் ஹாவ் த சேம் ஃபோக்கஸ், த சேம் இன்டென்சிட்டி தட் யூ ஹாவ் ஆன் தர்ஷன் டேஸ். ஆசிரமத்தில் வந்தால் தான் அந்த இன்டென்சிட்டி வரணும்னு இல்லை, சமாதி பக்கத்தில் இருந்தால் தான். அந்த இன்டென்சிட்டி ஷுட் பி கண்டினியூஸ்லி வித் யூ டியூரிங் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அதுதான் திருவுருமாற்றத்திற்கு வழியை திறக்கும். ஏன்னா அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் போது அஜானத்தில் மட்டும் முழுமையாக இறங்கிட்டா திருப்பி திருப்பி அதுதான். அது சொல்லுவாள், கங்கையில் குளிச்சு விட்டு வெளியில் வந்த அப்புறம் திருப்பி தூசியில் புரண்டு கிரண்டு இருந்தால் அதுக்கப்புறம் என்ன தூய்மை? ஸோ அதே மாதிரி அந்த இன்டென்சிட்டியை வந்து நம்ம குறைய விடக்கூடாது. கான்ஸ்டன்ட்லி வி மஸ்ட் ரிமெம்பர் த மதர், ஃபீல் த மதர்ஸ் ப்ரெசன்ஸ். அது உணர முடியும். சில சமயம் நம்மளுக்கு வந்து சமாதி பக்கத்தில் உட்காந்து மெடிடேட் பண்ணும்பொழுதோ ப்ரே கிரவுண்ட் மெடிடேஷனுக்கு வந்து உட்காரும் பொழுதோ அந்த சமயத்தில் சில பேருக்கு அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலாக ஏதோ ஃபீல் பண்ணுவாள். பட் அது அந்த இடத்த பொறுத்து இல்லை. த மதர் இஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ரெசன்ட் எவ்ரிவேர், ஆம்னி ப்ரெசன்ட். அண்ட் ஆல் ஜெனுவின் கால்ஸ் நாம் கூப்பிடுறது அன்னைக்கு உடனேயே தெரியும். அந்த இந்த யோகமே 2 விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. இந்த புக் த மதர்ல அரவிந்தர் என்ன சொல்கிறார்? த கால் ஃப்ரம் பிலோ அண்ட் த கிரேஸ் ஃப்ரம் அபவ் தட் ஆன்சர்ஸ். அதனால நம்ம ரொம்ப இந்த சூப்பராமெண்டல் என்ன எங்கேருந்து வருது எப்படி இருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்க தேவையில்லை. அது இருக்கு, அதுக்கு நம்ம வந்து போகும்போது அது தானாவே புரிந்துவிடும். இப்போ கிவன் காஸ்மிக் கான்ஷியஸ்னஸ் அதை வந்து உணராத வரை நம்ம மைண்டால ஏதோ ஒரு இமேஜினேஷன் பண்ண முடியும். இப்போ கிருஷ்ணரோட வாய்க்குள்ள யசோதையை பார்த்தான்னா வாய்க்குள்ள எவ்வளோ இடம் இருக்கு, அதில் என்ன 7 உலகங்கள் எப்படி பார்க்க முடியும்? அது கிருஷ்ணர் அவளுக்கு வந்து அந்த திருஷ்டியை கொடுத்தார். எப்படி அர்ஜுனனுக்கு வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்கு ஒரு திவ்ய திருஷ்டியை கிருஷ்ணர் கொடுக்கிறார். அது சஞ்சயனுக்கு இருக்கு. அப்போ திருஷ்ணராஷ்டிரனுக்கு அவன் சொல்லணும் அந்த சமயத்தில் அதை பற்றி. ஆனால் அதை வந்து வாயால் விவரிக்க முடியாது. நாம் ஒரு இமேஜினேஷன் போட்டு இப்போ கிருஷ்ணருடைய விஸ்வரூப தரிசனம்னா ஒரு ரொம்ப ஹைட்டில் ஒரு கிருஷ்ணரை போட்டு எல்லா கடவுளோட தலையும் அவருக்கு 2 பக்கமும் கண்டினியூஸாக அட்டாச் பண்ணி இதான் விஸ்வரூப். பட் விஸ்வரூப தரிசனங்கிறது அப்படி இருக்காது. நம்மளுடைய லிமிட்ஸ் எல்லாம் உடஞ்சு போயிடும் அப்படியே. இந்த டிவைன் ரியலைசேஷன் இஸ் நாட் அ ஆர்டினரி திங். இட் இஸ் சம்திங் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அது கிடைத்து விட்டால் அதுக்கு முன்னாடி இந்த 7 உலகத்துக்கு எனக்கு சக்கரவர்த்தி ஆக்கலைன்னா கூட நான் அதை ரிஜெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் அதற்கு முன்னால் இந்த இறைவனுடைய அந்த ரியலைசேஷனுக்கு முன்னாடி சொர்க்கத்தின் ஆதிகம் இந்திரனாக்கலைன்னா அதெல்லாம் சிரிப்பு வரும். ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நமக்காக அன்னையும் அரவிந்தரும் உருவாக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கார். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் கூட இருக்கு. இந்த 1926 இந்த ஓவர்மெண்டல் கான்ஷியஸ்னஸ் வந்த அப்புறம் 1927 28 அன்னை ஒரு புது சிருஷ்டியை ஏற்படுத்தினார். அதாவது இந்த தற்பொழுது இருக்கும் மனித குலத்தின் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிற மாதிரியும் எல்லோருக்கும், ஏன்னா ஏவனால் எல்லாம் என்ன வேணா பண்ண முடியும், எல்லோருக்கும் எந்த ஒரு பசி பிணி மூப்பு அதெல்லாம் இல்லாமல். அஃப்கோர்ஸ் அதாவது இப்போ ஒரு ஏஜில் வந்த உடனே சாவு வரும். பட் அதுவரை அந்த வயதானத்தினால வர ப்ராப்ளம், டிசீஸ், பசி, உலக அளவில் அதையெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி அன்னை வந்து அந்த ஒரு ஃபார்மேஷன் பண்ணி அரவிந்தர்கிட்ட சொன்னார், நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா இதை இறக்கிடலான்னு. அப்போ அரவிந்தர் என்ன சொன்னான் என்றால், நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான், உன்னால் பண்ண முடியும், ஏன்னா நீ தானே ஆத்தியசக்தி. ஆனால் நீ இப்போ பண்ணது இந்த ஓவர் மென்டல் கான்சியஸ்னஸ் இறங்கினதுனால அதை வைத்து எப்படி அங்க மேல ஒரு சொர்க்கம் இருக்கும், இங்க உலக வாழ்க்கையும் சொர்க்கமா பண்ணிட்டு இருக்க. பட் இது ஒரு தடவை இறங்கிடுத்துன்னா நாம எதை கொடுக்க விரும்புகிறோமோ அது அப்புறம் மறந்து போயிடு. ஏன்னா சொர்க்க வாழ்க்கை இங்கேயே கிடைச்சி விட்டோம்னா இந்த இருக்கிற அஜ்ஞானத்திலே எல்லாம் ஹாப்பியா இருப்பான்.
சாப்பிட்டு தூங்கி சரி ஒரு 100 வருஷம் எல்லாருக்கும் ஆயுசு வேற. அத ஸோ அதனால தான் ஈவன் இந்த புண்ணியம் பண்ணவளுக்கு சொர்க்கம் நிரந்தரமா குடுக்கப்படவில்லை. ஏன்னா, அந்த சொர்க்கத்தை அனுபவித்த பிறகு, அந்த மனோன்மய கோஷம் டிசால்வ் ஆன பிறகு, அவ வந்து அந்த சைக்கிக்ல போகும்பொழுது, அப்போ அவளுக்கு தெரியறது, இதுவும் இருக்கிறது. அந்த சைக்கிக் வேர்ல்ட போய் பார்க்கும்போது, அவளுக்கு என்ன பண்றது? அதனால தான் நம்ம இந்த ஸ்ரீவித்யா உபாசனால சொல்லுவா. அந்த அன்னையுடைய படிப்படியான டிஃபரெண்ட் அந்த லெவல்ஸ் ஆவரணங்களை தாண்டி தாண்டி போகும்பொழுது, கடைசியாக வருது அந்த திரிபுரம்னு சொல்லுவா. அதுல பிந்து மண்டல வாசினியாக அ லலிதா திரிபுர சுந்தரியாக அங்க த டிவைன் மதர் இஸ் தேர். அந்த திரிபுரத்துல என்ன சொல்லுவான்னா, வைரம், வைடூரியம்ல ரோடுல வந்து கல்லு மாரி கிடக்குமாம். அது என்ன சிக்னிஃபை பண்றது? அதாவது அங்க போனப்புறம், இங்க உலகத்துல ஒரு வைரத்துக்காகவே எவ்வளோ பேர் எவ்வளோ அலைவா? அந்த மாரி பெரிய பெரிய வைரக் கற்கள் அங்க வெறும் கல்லாம். ரோட்ல கிடக்கிற கல்லு. ஸோ அந்த நிலைக்கு நாம வந்து ஒரு காலத்தில் ஒரு சாதனை பண்ணி, இந்த உலகத்தை விட்டு அங்கே சில பேர் சித்தர்கள் அங்கே போய் அங்கே இருக்க முடிந்தது. அந்த உலகம் இங்கே நம்மளுக்கு இந்த உலகம் எப்படி கிடைக்கிறதோ, அந்த மாரி கிடைக்கப் போறது. அந்த உலகம் இங்கே வந்து விட்டது. இட் இஸ் ஆல்ரெடி பிரசன்ட். ஒன்லி நவ் வி ஹேவ் டு மேக் தட் எஃபோர்ட். அதனால எதை நாம வந்து அடைய விரும்புகிறோமோ, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு செல்வமும், எந்த ஒரு ஏன்னா செல்வந்தர்னா பணம் இருக்கு அவன்ட்ட. நம்ம சாப்பிடுறதுக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் எண்ணெய போட்டு, இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெயில குக் பண்றோம்னா, அவன் வந்து நெய்யிலேயே எல்லாம் குக் பண்ணி சாப்பிடுவான். பட் ஒரு நாள்னா சாப்பிட்ட அப்புறம் அதுவும் நார்மலா போயிடும். நாம தான் நெனச்சுக்கிறோம், அவ வாழ்க்கை இவ்ளோ இதா இருக்கும்னு. ஒண்ணும் இல்ல. அதே வாழ்க்கை தான். இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவா அவகிட்ட இந்த டைவர்ஷன்ஸ் இருக்கு அவ்வளோதான். அவளுடைய ஹாப்பினஸ் வந்து மத்த மனிதர்களின் ஹாப்பினஸோட 8 மடங்கோ, 10 மடங்கோ கிடையாது. மத்த மனிதர்களே ஹாப்பினஸ வந்து அவங்க வந்து இப்ப இந்த பொறாமை, அந்த அ இது அந்த இதெல்லாம் வச்சுக்கிறதுனால தான் அவங்க வந்து சஃபரிங்ல இருக்காங்க. என்கிட்ட இது இல்ல, இது இல்ல. இருக்கிறத வச்சு நன்றி சொல்றதுக்கு பதிலா, வா கிட்ட பா உன்கிட்ட இப்படி இருக்கு. இந்த அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ கோடி சொத்து வச்சிருக்கான். அந்த பாலிட்டிஷியன் இவன பாரு, இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ட பாரு, எவ்வளோ பெரிய பங்களா. உனக்கு தேவை உனக்கு படுக்கிறதுக்கு ஒரு பெட்டு. பட் அது எப்போ ஏற்படும்? எப்போ நீ உணருகிறாயோ, உனக்கு என்ன உன்னுடைய ஃபியூச்சர்ல ஃபார் த ஈச் இண்டிவிஜுவல் சோல் வாட் இஸ் வெயிட்டிங்? அரவிந்தர் சொல்லியிருக்கார். அதாவது இஃப் எவ்ரி ஹியூமன் பீயிங் ட்ரூலி அண்டர்ஸ்டுட் வாட் வெயிட்ஸ் ஃபார் ஹிம் இன் த ஸ்பிரிச்சுவல் பாத், எவ்ரிபடி வுட் வாண்ட் டு டூ யோகா. அது புரியறது இல்ல. அதாவது அது படிக்கும்போது ஒரு தியரிட்டிக்கல் படிப்பு தான். பட் அவளுக்கு என்ன பண்றதுன்னா, இதுதான் ரியல். இங்க தான் நம்மளுக்கு வந்து ஹாப்பினஸ் இருக்கு. இங்க தான் ஏதாவது தேடணும். அந்த தேடலை வெளிய வந்து இது வேணும், அது வேணும்னு அந்த டிசைர்ஸ்ல போட்டு விடுறாங்க. நெறைய பேருக்கு டிசைர்ஸ விடுனாலே அவளுக்கு வந்து அது ஏதோ பயமா இருக்காது. டிசைர்ஸ் விட்டுட்டா வாழ்க்கையில என்ன அதுக்கப்புறம் சுகம் இருக்கும், என்ன என்ஜாய்மென்ட் இருக்கும். அந்த டிசைர்ஸ விட்டப்புறம் கிடைக்கிறது தான் அந்த இறைநிலைங்கிறது. இட் இஸ் நாட் அ மோனோடோன். ஏதோ ஒரு பரந்து விரிந்த ஒரு சூனியம் இல்ல அங்க. நாம போறதுக்கு. இதை விட பல மடங்கு சொர்க்கத்தை விட பல மடங்கு அதிசயமான, அற்புதமான ஒரு உலகம் இருக்கு. இந்த உலகம் வந்துவிட்டது. இந்த உலகத்தை கொண்டு வந்தது தான் அன்னை அரவிந்தர் வந்து இங்க நம்மளுக்கு பண்ணது. ஏன்னா, அந்த அந்த ஆத்ய சக்தி வந்து தான் அத வந்து இங்க கொண்டு வந்து நிலைநாட்ட முடியும். அதனால தான் அரவிந்தர் சொன்னபோது, அப்போ ரெடி பண்ண அந்த ஓவர் மென்டல் கிரியேஷன அன்னை டிசால்வ் பண்ணிட்டா. அரவிந்தர் சொன்னாரு, இந்த ஒரு இது வந்துவிட்டா, அப்புறம் முழு உலகத்தையும் ஒன்ன தான் வந்து இங்க வணங்க போற. பட் நம்பளுக்கு தேவை இதுல வந்து மாட்டின்ட்டான்னா, சிருஷ்டி வந்து அதுக்கப்புறம் இந்த சிருஷ்டி அதுக்கப்புறம் மாறாது. ஏன்னா மனிதனுடைய குணம் தெரியும். எல்லாம் கிடைச்சோன்னா, இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இதே போதும். ஏன்னா அவனுங்க அந்த அடுத்தது என்னன்னா, இதோடையும் பெரிய ஒரு ஆனந்தமயமான நிலை இருக்கிறதா, வாழ்வு இருக்கிறதான்னு தோணாது. எல்லாமே சொர்க்கமயமாகி விட்டதே. வேற என்ன தேவைன்னு. ஸோ அதனால நாம் அதை உணர வேண்டும். அதாவது நாம வந்து இந்த அன்னை அரவிந்தரின் பாதையில் வந்து வரும்பொழுது, இது ஒரு சொல்றதுக்கு மத்தவாளுக்கு சொல்லும்போது, சரி அவாளுக்கு அவ நம்பிக்கை இன்னொரு குரு மேல இருக்கலாம், இன்னொரு பாதையில இருக்கலாம்.
அதை நாம அதுக்கு புண்படுற மாதிரி நாம பேசக்கூடாது. இந்த பாதை நம்மளுக்கு எங்க அழைத்து செல்வது என்பதை ஓரளவு உணர்ந்து விட்டால், அந்த அன்னை மேல் நம்ம டிபெண்ட் பண்ணும்போது இகமும் பரமும் ரெண்டுமே அன்னை பார்த்துப்பார். பட் அந்த ஆசா பாசங்களை நாம பிடிச்சு வச்சுக்க கூடாது. இந்த ஆசா பாசங்களை பிடித்து வைத்தால் அது நம்மளுக்கு தான் சொல்லுவா இல்லையா, பென்னி வைஸ் அண்ட் பவுண்ட் ஃபூலிஷ்னு சொல்லுவாள். சின்ன காயின் எல்லாம் வச்சுன்னு இருக்கு, அங்கே கோடிக்கணக்கில் உனக்கு செக்கு வந்துட்டு இருக்கு, கை நிறைய உன் கையில் சில்லற காசு இருக்கு, அது கீழே போட்டு அந்த செக்கை வாங்கி 1 கோடி செக்குறேன், அதே பேப்பர் என் கையில் பாரு எவ்வளோ காசு இருக்குன்னு என்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த பாதி அண்ட் செகண்ட் இட்ஸ் அட்வென்ச்சர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இது ஒரு பெரிய அட்வென்ச்சர். இதில் போக போக அரவிந்தர் சொல்லியிருக்காரு, there is not only the joy of the goal, there is also the joy of the journey. இந்த பாதை அவ்வளவு சுவாரஸ்யமான பாதை. இதை நாம ஒரு அளவில் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டால் மற்ற உலகத்தில் மனிதர்கள் ஓடும் விஷயங்களை பற்றி நினைக்கும் போது சிரிப்பு தானாகவே வரும். So that what we have to understand, that the divine Adya Shakti herself is the master of this yoga. The supreme divine, the avatar, Sri Aurobindo, and the mother are constantly with us to guide us. ஒவ்வொரு தருணம் அவா இருக்கா, ஒவ்வொரு தருணமும் இருக்கா. இப்படி நாம அந்த பாகவதத்தில் பார்க்கிறோம், அந்த கோபிகை கூட ஒவ்வொரு கோபிகை கூடயும் கிருஷ்ணர் இருக்கார். ஸோ அதனால ஒவ்வொரு கோபிகைக்கும் நம்ம படுது. அப்ப இவளோட இருக்கானா அவளோட இல்லைன்னா இல்லை. ஒவ்வொரு கோபி, அந்த கோபிகாஸ் ஆர் த ஹியூமன் சோல்ஸ், தே ஆர் நாட் ஜஸ்ட் விமன். சொல்லுவா அந்த பிரம்ம ரிஷிகளே அந்த கிருஷ்ணர் இங்கே உலகத்தில் வந்தபோது அந்த ஆசை வைத்திருந்தார்களாம். அங்கே இது அந்த அக்ஷரமான அந்த பிரம்மத்தை உணர்ந்து விட்டோம், அந்த பரம்பொருள் இங்கே இருக்கும்போது அவருடன் நாங்கள் இருந்து அவருடன் இந்த உலகத்தை பார்க்க விரும்புகிறோம் என்ற அந்த ஆசை இருந்ததுனால்தான் சொல்லுவா அந்த கோபிகாஸ் ஆர் ஆக்சுவலி பிரம்ம ரிஷிஸ் who came to experience the next level beyond the Brahman consciousness. இந்த பிரம்ம நிலைக்கும் மேலான ஒரு விஷயத்தை, ஆனந்தத்தை அனுபவத்திற்காக அவர்கள் இந்த உலகத்தில் கோபிகைகளாக வந்தார்கள். இங்கேயும் அதனால்தான் சொல்லப்படுகிறது, Sri Aurobindo's yoga begins after the Brahman consciousness. The psychic transformation அந்தர்யாமினான அந்த இறைவனை நம்முடைய வெளிவாழ்வில் கொண்டு வருகிறது. ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த காஸ்மிக் டிவைன் விராட் புருஷனான அந்த பரமசத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அதுக்கப்புறம் தான் கடைசியாக வருவது இட்ஸ் அ நியூ கிரியேஷன், அ நியூ வேர்ல்ட் which is already here, which is waiting for each one of us to make the sufficient progress. ஏன்னா இந்த ஆரம்ப இதை நம்ம இது பண்ணி நம்ம ரெடி ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரேப்பிடா நடக்கும். இதை எப்படி சொல்லணும்னா, அதாவது நீங்க இருக்கிற வீட்டெல்லாம் விட்டு உங்களுக்கு ஒரு ட்ரெயின்ல ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க, பட் அது வீட்டை விடுறதே, இந்த இருக்கிற ஊரை விடுறது நம்மளுக்கு இப்போ ஊரை விட்டுவிட்டு வீட்டை விட்டுட்டு போனா எப்படி என்ன ஆகும்னு ஒரு பயம் இருக்கு. அந்த நம்பிக்கை அப்போ அந்த தீவிரம் இருந்ததை இதெல்லாம் விட்டுவிட்டு அங்கே போயிட்டே இல்லை, அந்த டிக்கெட்டை காமிச்சா ட்ரெயினில் உட்காந்து வச்சுருவோம். அந்த ட்ரெயின் அப்புறம் உங்களை ஆயிடுச்சுன்னு போ, நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதுதான் சாதனால ஆரம்பத்தில் there is the need for the personal effort. பட் ஒரு லெவலை கிராஸ் பண்ணிட்டா ஆஃப்டர் தட் த மதர் வில் டேக் ஓவர் த சாதனா. உங்களுக்கு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இதை பண்ண இதை பண்ண இதை பண்ண பண்ணிட்டே இருக்கலாம், நீங்க ப்ராக்ரஸ் பண்ணிட்டே இருக்கலாம். மூளையை போட்டு குழப்பிக்கவும் தேவையில்லை, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா என்ன பண்ணணும்னு கேட்க கூட தேவையில்லை, அன்னை தானாவே அழைத்து கொண்டு செல்வாள். அண்ட் அந்த நிலைக்கு போறதுக்கு நாம இதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி படிப்படியாக அந்த சைத்தன்யங்கள் சூப்பராமெண்டலுக்கு முன்னாடி இந்த ஓவர் மைண்ட் கான்சியஸ்னஸ் வந்தது, எப்படி அந்த சைக்கிக் இப்போ முழுமையாக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ சைக்கிக்கை ரியலைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு காலத்தில் இந்த சைக்கிக் ரியலைசேஷனே ஒரு பெரிய சித்தியாக கருதப்பட்டது. இதை நாம எல்லாம் உணர்ந்திருக்கோம். அன்னை முன்னாடியே உட்காரும் பொழுது பக்தியோட அந்த சைக்கிக் பீயிங்கோட அந்த மார்புக்கு நடுவில் அந்த எழுச்சியே நாம நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். அதை வளர்த்து கொள்ள வேண்டும். சும்மா கொஞ்ச நேரம் நம்ம அதில் இருந்து விட்டு பாக்கிய சமயத்தில் நம்ம திருப்பி அந்த பழைய கான்ஷியஸ் வேலையெல்லாம் இருக்கு இதில், பட் வித் அ நியூ ஆட்டிடியூட்.
அதுக்காக அரவிந்தர் சொல்லியிருக்காரு. அதுக்காக லைஃப்ப விட்டுற சொல்லல உன்ன. குடும்பத்த விட்டுடு, வேலைய விட்டுடு இல்ல. பட் அதை வந்து எந்த அணுகுமுறையில் நீ இருக்கிறோ, அது நார்மல் ஹியூமன் அணுகுமுறையா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி சம்திங் விச் யூ ஆஃபர் அட் எவ்ரி ஸ்டெப். ரிமெம்பர் அண்ட் ஆஃபர் அண்ட் கான்செக்ரேட். அதை அர்ப்பணமாக செய்ய வேண்டும். பலன் கிடைக்கும். அர்ப்பணமாக செய்யும்போது ப்ரமோஷனும் கிடைக்கும். சேலரி ரைஸும் கிடைக்கும். கேரியரும் கிடைக்கும். பட் அந்த கேரியர் வந்து உடுத்துன்னு திருப்பி பழைய சைத்தன்யல இருந்த போய் ஒரு சாதாரண மனிதன் மாதிரி அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் பர்க்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா குறிக்கோள் கிளியராக இருக்கணும். நான் ஐஏஎஸ் ஆனாலும் சரி, ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு எம்டிங்கிற போஸ்ட்டு கிடைத்தாலும் சரி, இல்லை என்னை ஒரு சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளார்க்காக வச்சாலும் சரி, அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு வந்து ப்ராக்ரஸ் செய்யணும். அதுக்கு தேவையான எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கொடுக்கப்படும். அந்த நிலையை நாம் வந்து கிளியராக மைண்டில் வச்சுண்டு அந்த சித்தி, அதனால தான் நாளைக்கு நம்ம சித்தி டேயும் போது அந்த சித்தி வந்து நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓவர் மென்டல் கான்ஷியஸ்னஸ், அதுக்கப்புறம் சூப்ரா மென்டல் கான்ஷியஸ்னஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் வித் த மதர் அண்ட் ஷேர் பிந்து இந்த நியூ வேர்ல்ட், இந்த சட்டில் பிசிக்கல் வேர்ல்ட். அதை வந்து நம்ம மனதில் வைத்துக்கொண்டு அட்லீஸ்ட் நாளைய தர்ஷன் போது நம்ம எல்லாரும் அந்த ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குவோம், ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். அதாவது இந்த பாதைக்கு முழுமையான நான் வந்து அந்த டெடிகேஷன் அண்ட் சரண்டரை என்னுடைய வாகனமாக கொண்டு நிச்சயமாக நானும் இந்த புது உலகத்தில் அந்த எட்டர்னல் வேர்ல்டில் ஐ வில் பி அ பார்ட்டிசிபென்ட். ஸோ இன்னைக்கு இதோட இந்த டாக்கை முடிச்சுக்கலாம்.